கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கி முடிவு செய்யப்பட்டது. ஒப்பந்தம் முடிவாகி கையெழுத்திடப்பட்டது. கூடவே அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிவுக்கு 18 இடங்கள், அதற்கு பிறகு அமமுக டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கு 11 இடங்கள், இவை மூன்றும் நேற்றைக்கு இறுதி செய்யப்பட்டன. இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான கோபம். இன்னும் கோபம்னா அது எப்படி வெறும் 27 சீட்டு நம்ம கொடுக்கலாம். நம்ம கடைசியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று, தனியாகனா நம்முடைய தலைமையில் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி, அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 18% மேல் வாக்குகளை பெற்றதற்கு பிறகு, இது நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா மட்டுமே 11% மேல் வாக்கு பெற்றதற்கு பிறகு வெறும் 27 இடங்கள் தானா அப்படின்னு அவர்களுக்கு எக்கச்சக்கமான கோபம். அதெல்லாம் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை பற்றிய ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். பாரதிய ஜனதாவுடைய ஹிஸ்ட்ரி பார்ப்போம். அதில் நமக்கு அவங்களுடைய சில ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. 1996 பாரதிய ஜனதா 143 தொகுதிகளில் நின்று ஒரு இடத்தில் வெற்றி கண்டது. பத்மநாபபுரம் தொகுதியில் வேலாயுதன் அப்படிங்கிறவர் ஜெயித்தார். இதை பற்றி பின்னால தமிழிசை அவருடைய மறைவுக்கு பிறகு, வேலாயுதனுடைய மறைவுக்கு பிறகு எழுதும் பொழுது, தென்னிந்தியாவிலேயே பாரதிய ஜனதா பெற்ற முதல் வெற்றி இதுன்னு. அப்போ கவனிச்சிங்கன்னா, அப்போ கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா இன்னும் பெரிய இம்பேக்டே ஏற்படுத்தாத ஒரு காலகட்டம். அப்போ தனியாக நின்று ஒரு தொகுதியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரத்தில் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு கூட்டணியில் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணி அதற்கு பிறகு ஒரு கூட்டணியுமே இல்லாமல் இருக்கும். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2001 இது 96 தனியாக நின்றார்கள். 2001 திமுகவோட அலையன்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க. இது மத்தியில் வரிசையாக ஒரு 3 முறை பாரதிய ஜனதா ஜெயித்தது. வாஜ்பாய் அப்பொழுது பிரதமராக இருந்தார். முதல் முறை வெறும் சில நாட்கள் மட்டுமே இருந்து அது கவிழ்ந்தது ஆட்சி. அதற்கு பிறகு சுமார் 1.5 வருடங்கள் இருந்தாங்க, 1.25 வருடங்கள். அதற்கு பிறகு மீண்டும் முழுமையாக 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடந்தது. இந்த சமயத்தில் முதல்ல அதிமுகவோடு உருவான ஒரு கூட்டணி அது உடைந்து போய் திமுகவோடு அந்த கூட்டணி மாறியது. அந்த கூட்டணியோட தொடர்ச்சியாக 2001 திமுகவோடு கூட்டணியில் பாரதிய ஜனதா 21 இடங்களில் நின்றது. 2001 21 இடங்களில் நின்று 4 இடங்களில் ஜெயித்தது. இதுதான் இந்த ஒருவர் தனியாக நின்று ஜெயித்த 96க்கு பிறகு அடுத்த தேர்தலில் 4. 2006 பார்த்தீங்கன்னா எல்லாம் தனிச்சு விட்டுட்டாங்க. திமுக பாரதிய ஜனதாவை தொங்கல்ல விட்டுருச்சு, அதிமுகவும் தொங்கல்ல விட்டுருச்சு. ஸோ தனியாக நின்று 225 இடத்துல நின்னாங்க, 0 இடங்கள், ஒன்றும் கிடைக்கல. 2011 திரும்பவும் எந்த கூட்டணியும் கிடையாது. திமுக கூட்டணியும் இல்லை, அதிமுக கூட்டணியும் இல்லை. அந்த சமயத்தில் தான் பாரதிய ஜனதா தமிழகத்தில் இந்த தீண்டப்படாத கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது. அது ஸோ தானாகவே அவர்களே ஒரு கூட்டணியை ஏற்படுத்த முனைந்தார்கள். கூட்டணினா என்ன, அது பாரதிய ஜனதா மட்டும்தான் அதில், மற்றவங்கெல்லாம் அதில் பேரே சொல்ல முடியாது. 204 இடங்களில் பாரதிய ஜனதா நின்றது, 0 திருப்பி. அப்போ 96 2011 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்மநாபபுரம்ங்கிறது ஒரு அபரேஷன். அங்கே நிச்சயமாக பத்மநாபபுரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறதே தவிர தனியாக நின்றால் கட்டாயம் ஜெயிக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பிற கட்சிகளெல்லாம் கொஞ்சம் நல்ல கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இங்கே காங்கிரஸுக்கு நல்ல ஆதரவு இருக்குது, டெமோகிராஃபிக் வைஸ் ரிலிஜியஸ் போலரைசேஷன் இருக்குது. அதனால் கட்டாயமாக ஜெயிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. 2001 2006 2001 அலையன்ஸ்னால 4 இடம், 2006 தனிச்சு நின்று 0, 2011 தனிச்சு நின்று 0, 2016 தனியாக நிற்கிறாங்க. தனியாக நின்று அப்பொழுதும் இந்த தீண்டப்படாத கட்சி தான் 0. 2021 போன தேர்தலில் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு 20 இடங்கள் கொடுக்கப்படுகிறது, 4 இடங்களை பெறுகிறார்கள். ஸோ 4 தான் அவங்களுடைய மேக்சிமம் விக்ட்ரி. 2021 20ல் 4, 2001 21ல் 4. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் அது தொடர்ச்சியாக இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி முறிந்து
அதன் காரணமாகத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து நின்றது. தனித்து நின்று இடங்களை பெறவில்லையே தவிர ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. 18க்கு மேற்பட்ட சதவிகித வாக்குகளை பெற்றார்கள். இப்ப அதே அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் பார்ப்பா நாங்க தனியா நின்னே 18% மேல பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 2026ல எங்களுக்கு நீங்க நிறைய இடங்களை தரணும் அப்படின்னு பட்டன் எல்லாம் தட்டி கால்குலேஷன்லாம் போடுறவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இது ஒரு லீனியர் ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு நான் லீனியர் ப்ராசஸ். நீங்க தனிப்பட்ட முறையில் தேர்தலில் நின்று 5%, 10%, 15% வாக்குகள் பெற்றாலும் கூட உங்களால் ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் 20% தாண்டும் பொழுது உங்களுடைய வின்னபிலிட்டி அதிகரிக்குது. 20% தாண்ட 25%க்கு போக 30% போக கேம் ஒட்டுமொத்தமாக மாறுகிறது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் வாக்குகள் அதிகம் பெற பர்சன்டேஜ் அதிகம் பெற தானாகவே உங்களுடைய மதிப்பு அந்த எலக்டோரல் மார்க்கெட்டில் தேர்தல் சந்தையில் உயர ஆரம்பிக்கும். இப்போ என்ன சிக்கல், எதனால் எல்லாருக்கும் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களுக்கு கோபம் அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அண்ணாமலை அணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணாமலையோடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, தனியாக நின்று கட்சியை வலுப்படுத்தி ஒரு 2 முறை தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு கட்சியை எடுத்துகிட்டு போகிறது, ஒரு தனிப்பெரும் கட்சியாக கட்சியை மாற்றுவது. ஆனால் இந்த தேர்தல் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி 2021 பார்ப்போமே. 2021 தான் அண்ணாமலை மாநில தலைவராகிறார். அந்த சமயத்தில் தான் ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் வருது. அதாவது பாரதிய ஜனதாவையும் ஒரு பொருட்டாக தமிழகத்தில் வெகு மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். பாரதிய ஜனதாவுடைய ஹார்ட்கோர் தொண்டனை விட்டுருங்க, அவன் மட்டும் வாக்களிச்சா போதாது இல்லையா. அதிலிருந்து 2024 தனியான ஒரு அணியை அமைக்கும் பொழுது பாரதிய ஜனதா நான் சொன்ன மாதிரி 11% தனியாகவும் கூட்டணியாக 18% பெற்றது அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு நீங்கள் 50 சீட்டுக்கு மேலே தரணும், 50, 60 என்னென்னவோ நம்பர்லாம் பேசினாங்க. அதற்கு பிறகு இந்த ஃபார்முலாவில் என்ன சொன்னாங்கன்னா 39 தொகுதி, மொத்தம் 39 மாவட்டம் இருக்குது, மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி. இதெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வைத்த அதே வாதங்கள். எங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி தரணும் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு சரி பரவாயில்ல, எதுவும் இல்லாட்டி எங்களுக்கு 30 தொகுதி கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையிலே மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். எனக்கு அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு நாடை கொடுத்துரு, இல்லை வேண்டாம் எங்களுக்கு ஒரு 5 இடங்களை கொடு, குறைந்தபட்சம் 5 கிராமங்களை கொடு, 5 அப்படியே குறுகிட்டே போவாங்க. ஆனால் துரியோதனன் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இல்லை, ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிடல. அப்படியே 30 தொகுதிக்கு இறங்கினாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே யாரோ இருந்து பார்த்தது மாதிரி தான் தமிழ் திசையில் போட்டிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. 50 கேட்டோம், அப்புறமா 39 கேட்டோம், அதாவது 40ன்னு வச்சுக்கோங்க, 39 கேட்டோம், அப்புறம் 30 கேட்டோம், இன்னைக்கு நீங்கள் 27 வந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் வேற மாதிரியான காம்பினேஷன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸுக்கு அங்கே 28 கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில், அப்படின்னா நம்ம அதோட 1வது அதிகமாக வாங்கிடணும்ட்டு. இந்த மாதிரியான ஒப்பீடுகள் எல்லாம் அர்த்தமற்ற ஒப்பீடுகள். இன்னொரு பார்வை, இதில் பாசிட்டிவ் பார்வை, இன்னொரு கோஷ்டி இருக்காங்க பாரதிய ஜனதாவில். அவங்க சொல்கிறது பாருங்க, போன முறை நமக்கு 20 தான் கிடைச்சது, நம்ம அதில் 4 ஜெயிச்சோம். இந்த முறை நமக்கு 27 கிடைச்சிருக்கு, 7 சீட் அதிகமாக கிடைச்சிருக்கு. இப்போ இதை அடிப்படையாக வைத்து இது எப்படி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 4 இடத்துல ஜெயிச்சது அப்படிங்கிறதுலேருந்து 15 இடத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பார்வை தான். அடுத்து இன்னொரு கெஸ் ஒர்க் ஒன்று இந்த கட்டுரையில் வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாடல் அப்படின்ட்டு. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்குது, இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி சொன்னதாக, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சீட்டை எடுத்துங்க, உங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில தோழமை கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டுகளை நீங்கள் கொடுத்துருங்க. மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக மற்றும் எங்களுடைய தோழமை கட்சிகள் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் மொத்தமாக ஒரு தொகுதி கொடுத்துருங்க, அந்த தொகுதிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தா ஏதோ இந்த கூட்டணிக்குள்ளே 2 தலைமை இருக்கிற மாதிரி ஆகிடும்,
அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்னோட ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்கள், நான் தான் கொடுப்பேன், அவங்க வாங்கிக்கணும் எங்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதுதான் நடந்திருக்கு என்றும் பேசுகிறார்கள். ஸோ அதனால் இதெல்லாத்தையும் விட்டுடுவோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 27 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 20 நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கி அதில் எப்படியாவது 15+ தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து திட்டம். அந்த திட்டம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதில் வந்து அண்ணாமலையோடைய ரோல் என்ன கோயிங் ஃபார்வர்ட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? நான் லாங் டேர்ம் பற்றியெல்லாம் பேசலை. ஏன்னா நேற்றுக்கு வந்து தினமலரில் வந்திருக்கிற ஒரு செய்தி இருக்குது, தொகுதி பங்கீடு சந்திப்பு அண்ணாமலை புறக்கணிப்பு. நேற்றுக்கு நடந்த அந்த தொகுதி பங்கீடு சந்திப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா பியூஷ் கோயல் இருந்தார். அது அவர் தான் வந்து பாரதிய ஜனதாவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர். அப்புறமா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இருந்தார், அன்புமணி ராமதாஸ் இருந்தார் கூட்டணி கட்சியிலிருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, அமமுகவுடைய டிடிவி தினகரன் இருந்தார். டிடிவி தினகரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு 9 ஆண்டுகள் கழித்து உள்ள வராரு. அதை பற்றியும் அவர் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசினார். பாரதிய ஜனதா தரப்பில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, மத்திய இணையமைச்சர் முருகன் இருந்தார், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை மிஸ்ஸிங். ஸோ அண்ணாமலை இதில் ஏன் பங்கேற்கலை, அவரோட என்ன காரணத்துக்காக அவர் வரலை, நேச்சுரலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயமாக பேசப்படும். அதுக்கு வந்து அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. கோவை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனில் இருக்காருன்னு நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த கணக்குகளை எல்லாம் வைத்து பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது? என்னுடைய வியூ சொல்லிடுறேன். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர். ஆனால் அதே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து 50 சீட்டு தரணும், 60 சீட்டு தரணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்வைத்து அவரை பிரதமராக்க வேண்டும் என்று நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் இதே காம்பினேஷனில் 2024 காம்பினேஷனில் நீங்கள் சட்டமன்றத்தை சந்தித்திருந்தால், சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால், தனியாக அதிமுகவோடும் சேராமல் திமுகவோடும் சேராமல் அதே அளவு 18% வாக்குகள் நிச்சயமாக கிடைக்காது. பாரதிய ஜனதாவுக்குமே அந்த 11+% வந்து கிடைப்பது கஷ்டம். சான்சஸ் ஆர் தட் அதை விட கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். ஈவன் அண்ணாமலையோடைய முன்னெடுப்பு இருந்தாலுமே, அண்ணாமலையை அவர்களே அந்த மாநிலத்தின் தலைவராக இருந்தாலுமே, இங்கே அந்த டிசிஷன் வேண்டாம் என்பதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடிய முடிவு. அதனால தான் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து இந்த முறை நாம் அதிமுகவோடு இணக்கமாக போவோம், திமுகவை தோற்கடிப்பது தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது தேவையா? திமுக இவ்வளவெல்லாம் முயற்சி பண்ணதற்கு பிறகும் திமுக தோற்காமல் ஜெயித்து விட்டால் என்ன செய்வதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் வேற. பட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து உடனடியாக இந்த வாரத்திலேயே, இந்த மாசத்திலேயே, இந்த முறையே, இந்த 5 ஆண்டுகளையே, இந்த 10 ஆண்டுகளையே உன்னை செய்யணும் என்றெல்லாம் அது எதிர்பார்ப்பதில்லை. ஒரு லாங் டேர்ம் பிளான். அந்த லாங் டேர்ம் பிளான்ல நீங்கள் அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, அவங்க 2 விதமானத்தையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க முயற்சி பண்ணி நடக்கலை, சம்டைம்ஸ் அது அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஏற்பட்டது. அவங்க திமுகவோடு போக முடியாது. இனிமேல் போவதாக இருந்தால் அதிமுகவுடன் மட்டும்தான் போக முடியும். அதிமுக ஏதோ காரணங்களுக்காக பாரதிய ஜனதாவை நிராகரிக்கிறது என்றால் பாரதிய ஜனதா தனித்து தான் இருக்கணும். ஸோ இப்போ கூட இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த தேர்தலில் ஏற்படும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படும். திரும்ப அடுத்து வரக்கூடிய 2031 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும். இது நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு திருப்பி 2034 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரே வாய்ப்பு அதிமுக மட்டும்தான். கூட்டணி என்றால் அதிமுக மட்டும்தான். திமுகவோடு கூட்டணி சாத்தியமல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க முடியாது. அல்லது நீங்கள் வந்துவிட்டால் அவர்கள் வெளியே போய்விட நேரிடும். இப்போ பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தின் தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து 1996 பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கூட விட்டுருங்க ஒரு பக்கமாக, இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தேமுதிக, இவர்கள் எல்லாம் வந்து தேமுதிக இப்போ தான் வந்திருக்கு திமுக தரப்புக்கு, அதனால் தேமுதிகவும் விட்டுருங்க. நான் சொன்ன மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள்
திமுகவோடும் இருந்திருக்கிறார்கள், அதிமுகவோடும் இருந்திருக்கிறார்கள். மாறி மாறி இந்த தேர்தல் இங்கே, அடுத்த தேர்தல் அங்கே, அதற்கடுத்த தேர்தல் இங்கே, மீண்டும் அங்கே அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஸ்குவீஸ் ஆறாங்க. இப்போ நம்ம ஒரே நேரத்தில் 2 பேருடைய தொகுதிகளையும் சேர்த்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு 3 கட்சிகள் எடுத்துப்போம், 4 கட்சிகள் வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவர்கள் ஒரு பக்கம் இருந்தால் அந்த இடத்தில் பாரதிய ஜனதா இருக்க முடியாது. பாரதிய ஜனதா இருந்தால் இந்த மூவரும் அங்கே இருக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணிருதுன்னா, பாரதிய ஜனதாவுக்கும் ஆப்ஷன்ஸை குறைக்குது, இந்த 3 கட்சிகளுக்கும் ஆப்ஷன்ஸை குறைக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த மூவருக்கும் ஹிஸ்டாரிக்கலி இடங்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கின்றன. கொஞ்சம் ஆசிலேட் ஆயிருக்குன்னாலும் ஒரு காலகட்டத்தில் விசிகே, எம்டிஎம்கே கூட விட்டுருவோம், விசிகே, கம்யூனிஸ்ட் 2 பேருமே 10 இடங்களுக்கு மேலெல்லாம் நின்று 10 இடங்கள் 8 இடங்கள்லாம் ஜெயிச்சு வந்தவங்க இன்றைக்கு தலா 5 இடங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ விசிகே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். 2001 டிஎம்கே அலையன்ஸில் 8 இடங்கள், 2006 ஏடிஎம்கே அலையன்ஸில் 9 இடங்கள், 2011 டிஎம்கே அலையன்ஸில் 10 இடங்கள், 2016 தனியாக நின்னாங்க, மக்கள் நல கூட்டணியில் நின்னாங்க, விட்டுருவோம். 2021 டிஎம்கே அலையன்ஸில் 6 இடங்கள், இப்போ 8 இடங்கள். அவங்களுடைய அந்த பேரம் பேசுவதுங்கிறதே வந்து சுருங்கி போயிருச்சு பிகாஸ் ஆஃப் பாரதிய ஜனதாவுடைய இன்ட்ரடக்ஷன் காரணங்களால். அப்போ அதே சிக்கல் தான் பாரதிய ஜனதாவுக்கும். அவர்களும் வந்து ரொம்ப எளிதாக நீ எனக்கு கொடுக்கலைன்னா நான் வந்து திமுக பக்கம் போயிடுவேன் என்று சொல்ல முடியாது. இதே பிரச்சனை தான் இப்போ காங்கிரஸுக்கும். இப்போ காங்கிரஸ் வந்து புதிதாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, டிஎம்கே இல்லையா அப்போ நான் ஏடிஎம்கேக்கு போகிறேன், ஏடிஎம்கே இல்லையா அப்போ நான் டிஎம்கேக்கு வரேன் என்று பேசக்கூடிய நிலையிலும் இல்லை. அப்போ இந்த குழப்பங்கள் எல்லாம் சேர்த்து தான் ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே இவர்களெல்லாம் வந்து அடைக்கப்படுகிறார்கள். அந்த விதத்தில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய 27 தொகுதிகளை பற்றி அவர்கள் வருத்தப்படாமல் அவர்கள் வேலையில் இறங்க வேண்டும். இந்த 27ல் நான் என்னத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். அந்த விதத்தில் சென்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க இறுதியே வெற்றி கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அதிக இடங்களை பெற முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. சென்ற முறை வந்து அவங்க இருந்த கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சி கூட்டணி. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. 2021 தேர்தல் வரும்பொழுது, அப்போ 2021 தேர்தலில் பாரதிய ஜனதா இருந்த அதிமுக கூட்டணி அடி வாங்கிய நேரிட்டது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒன்று இருந்தால் அது திமுகவை தான் பாதிக்கும். அதனால் ஏடிஎம்கேக்கு நிச்சயமாக சென்ற தேர்தலை விட இடங்களும் வாக்குகளும் அதிகமாக கிடைக்கும். அதே அந்த அப்ஸ்விங்கில் பாரதிய ஜனதாவுக்கு இந்த 27 இடங்களில் நின்றால் இடங்களும் அதிகமாக கிடைக்கும், வாக்கு சதவீதமும் அதிகமாக கிடைக்கும். அந்த இடங்கள் வந்து எவ்வளவு கிடைக்க போகிறது, அது எவ்வளவு கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் பாரதிய ஜனதாவுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஆதரவு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத காட்ட முடியும். இப்போ ஆவரேஜ் சீட் வின்னிங் பர்சன்டேஜ் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை விட அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளவு இடத்துல நிற்கிறீங்க, எவ்வளவு இடத்தை ஜெயிக்கிறீங்க, எவ்வளவு இடத்தில் ஜெயிக்கிறீர்களோ டிவைடட் பை எவ்வளவு இடங்களில் நிற்கிறீர்கள், இந்த ரேஷியோ, இந்த விகிதம் எவ்வளவோ அந்த விகிதம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் இந்த தேர்தலும் முக்கியமானது தான் பாரதிய ஜனதாவுக்கு. எவச்சுவலி பாரதிய ஜனதா மேலே கோபம் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வாக்களிக்கக்கூடிய அன்றைக்கு போய் பாரதிய ஜனதா நின்றா வாக்களிச்சிருவாங்க. தோழமை கட்சிக்கு வாக்கு கொடுப்பார்களா இல்லையாங்கிறது தெரியல, அது கடைசியில் தான் பார்க்கணும். பட் ஓவரால் வந்து இது வந்து பெரிய வருத்தம் தரக்கூடிய செய்தியாக நான் பார்க்கல. நிச்சயமாக 30 அல்லது 30க்கு மேற்பட்ட தொகுதிகள் 30, 31, 32 என்றெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு வந்து இந்த வருத்தம் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்களுக்கு இருந்திருக்காது. பட் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கும் பொழுது இதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட் வருகிறது என்று. இதுக்கு அடுத்து இன்னும் பல கட்டங்கள் இருக்கு. என்ன தொகுதி கொடுக்க போகிறார்கள், இந்த தொகுதியில் யாரை நிற்க வைக்க போகிறார்கள், இதிலெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுமே ரொம்ப முனைப்புடன் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.